சீலா மீன் வறுவல் மசாலா உதிராமல் இந்த மாதிரி ஜூஸியாக எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாமா? இதுக்கு நான் ஒரு பிளேட்டில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு முழு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மசாலா பேஸ்ட்டாட்டம் இதை நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இதை நான் ஷீலா மீனும் சங்கரா மீனும் தான் வாங்கியிருந்தேன். அந்த சங்கரா மீனில் முன்னும் பின்னும் இந்த மாதிரி மசாலாவை நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் ஊறட்டும். அதுக்கப்புறமா இதை எடுத்து அடுப்பில் தோசைக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றி இந்த ஒவ்வொரு மீன் துண்டுகளாக நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி மசாலா கொடுத்து நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் உண்மையிலே அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய 8 குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.